அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் திரைப்படத்தின் ட்ரெய்லர் கசிந்த செய்தி காட்டு தீயாய் பரவியது. சில மணி நேரங்களிலேயே படக்குழு அதிகாரப்பூர்வமாக ட்ரெய்லரை வெளியிட்டது. இது ரசிகர்களிடையே பெரும் பரபரப்பையும் எதிர்பார்ப்பையும் கிளப்பியது. அங்கீகரிக்கப்படாத காட்சிகள் வெளியானாலும் அதிகாரப்பூர்வ வெளியீடு அந்த எதிர்பார்ப்பை மேலும் அதிகரித்தது. இது ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கத்தை உணர்த்துகிறது. சினிமாவின் எல்லைகளை தாண்டிச் செல்லும் ஜேம்ஸ் கேமரூனின் படைப்புலகம் மீண்டும் நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது. டைட்டானிக், டெர்மினேட்டர் 2 போன்ற படங்களின் மூலம் அவர் நிரூபித்த மேதைமை அவதார் வரிசையிலும் தொடர்கிறது. இந்த முறை அவர் அவதார் பிரபஞ்சத்தை இன்னும் இருண்ட, உணர்வுபூர்வமான தளத்திற்கு கொண்டு செல்கிறார். இது வெறும் சாகச படமல்ல, ஆழமான உணர்வுகளின் வெளிப்பாடு. ட்ரெய்லர் பண்டோராவின் பிரமிக்க வைக்கும் காட்சிகளுடன் தொடங்குகிறது. ஒளிரும் காடுகள், ஆழமான கடல்கள், பழங்குடி சமூகங்கள் என அதன் அழகு நம்மை மீண்டும் வசீகரிக்கிறது. ஆனால் இந்த அழகுக்கு அடியில் ஒரு பெரும் அச்சுறுத்தல் மறைந்திருக்கிறது. பண்டோராவின் அமைதிக்கு ஆபத்து நெருங்குகிறது. நெய்திரி தனது மூதாதையர்களின் ஆவியை போற்றி, மூதாதையர்களின் பலம் இங்கே உள்ளது என்று ஊருகும் குரலில் கூறுகிறார். இது பண்டோராவின் ஆன்மீக பலத்தையும் அதன் வேர்களையும் உணர்த்துகிறது. அவளது வார்த்தைகள் வரவிருக்கும் போரின் தீவிரத்தை உணர்த்துகின்றன. இது வெறும் உடல் ரீதியான சண்டையல்ல, ஆன்மாவின் போராட்டம். ஜேக் சல்லி உள் மோதல்களுடன் போராடும் காட்சிகளும் ட்ரெய்லரில் இடம்பெறுகின்றன. இப்படி வாழ முடியாது, அன்பே வெறுப்பில் என்ற அவரது வார்த்தைகள் பழிவாங்குதலுக்கும் குணப்படுத்துதலுக்கும் இடையிலான போராட்டத்தை வெளிப்படுத்துகின்றன. இது ஜேக்கின் தனிப்பட்ட பயணத்தில் ஒரு புதிய திருப்பத்தை குறிக்கிறது. அவரது குடும்பம் மற்றும் பண்டோராவின் எதிர்காலம் அவரது கைகளில் உள்ளது. பழிவாங்குதலுக்கும் குணப்படுத்துதலுக்கும் அழிவுக்கும் பிழைத்தலுக்கும் இடையிலான மையப் போராட்டத்தை ட்ரெய்லர் சுட்டிக்காட்டுகிறது. இது அவதார் பிரபஞ்சத்தின் ஆழமான தத்துவார்த்த கேள்விகளை எழுப்புகிறது. பண்டோராவுக்கு வெளிப்புற அச்சுறுத்தல் மட்டுமல்ல, ஜேக், நெய்திரி மற்றும் அவர்களது குழந்தைகளின் உளவியல் பாதிப்புகளையும் படமாராய்கிறது. இந்தத் தொடர் பண்டோராவின் வாழ்க்கை முறையை பாதுகாக்க அவர்கள் மேற்கொள்ளும் போராட்டத்தை சித்தரிக்கிறது. வெளிப்புற சக்திகளிலிருந்தும் உள் மோதல்களிலிருந்தும் அவர்கள் தங்கள் உலகை காக்க வேண்டும். டிசம்பர் 19, 2025 அன்று உலகளவில் வெளியாகும் இந்த திரைப்படம் சிகோர்னி வீவர், ஸ்டீவன் லாங், மிச்சல் யோ போன்ற நட்சத்திர பட்டாளத்தை கொண்டுள்ளது. ஜேம்ஸ் கேமரூன், ரிக் ஜாஃபா மற்றும் அமண்டா சில்வர் இணைந்து எழுதியுள்ள இந்த திரைக்கதை அவதார் பிரபஞ்சத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும். இது வெறும் ஒரு படமல்ல, ஒரு அனுபவம். அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் ரசிகர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து சினிமா வரலாற்றில் ஒரு புதிய மைல்கல்லை எட்டுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.